மாநில கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நாம் மத்திய அரசிடம் கேட்பது நமது பணம், நமது வரி பணம், அதை தாமதப்படுத்தக்கூடாது என்றுதான் நாம் கேட்கிறோம் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைங்களை நாங்கள் இந்த மாநிலத்தை எங்களால் விட்டுக் கொடுக்க முடியும். எங்களுடைய மாநில உரிமைகளை ஒரு முக்கியமான உரிமை என்பதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். அதற்காக அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இதில் ஒரு அரசியல் செய்வது போன்று அவங்க இன்னும் பணம் கிட்டத்தட்ட 2152 கோடி ரூபாய் கடந்த ஆண்டும் தரவில்லை. இந்த ஆண்டுக்கு PAB அப்ரூவலாக இருக்கக்கூடிய 1800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதையும் இன்னைக்கு அவங்க தர்றதா இல்லை. பட் இருந்தாலும் தொடர்ந்து நாம் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும், RTI ஆக்ட் மூலமாக 25% பிள்ளைங்க தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த பணம் அதற்கையும் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். எங்களுடைய பணத்தை, எங்களுடைய RTI 25% பணத்தை நீங்கள் உடனடியாக நீங்கள் வழங்கிட வேண்டும். இதனால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டுகின்ற பிள்ளைகள் பாதிப்படைவார்கள். அதனால் அதை உணர்ந்து உடனடியாக அந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை தான் நான் வைக்கின்றேன்.